ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு TUG. நான் உங்கள் ஐஸ் கார்த்திக். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே நருட்டோ சாப்டர் 1 ஓகே, நருட்டோ சாப்டர் 2 ஓகே எல்லாமே வந்துருச்சு. சாப்டர் 3 நம்ம கேமுக்குள்ளே வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்க பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணோம் மக்களே. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா என்னென்ன பண்டில்ஸ்லாம் அதை பேஸ் பண்ணி வருன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பேசலாம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி 2 லட்சம் டைமண்ட் கிவ்அவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இது என்ன கிவ்அவே, நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி டைமண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் மந்த், அதாவது செப்டம்பர் மந்தில் வரக்கூடிய பூயா பாஸோட ஃபுல் ரிவ்யூ, அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற முக்கியமான ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் சடன் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அந்த மாதிரி நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த மந்த் வரக்கூடிய பூயா பாஸோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, மம்மி தீமை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இதோட ஃபீமேல் பண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல பூயா பாஸ் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சீசன் 10 9 வந்துச்சுங்க. ஒரு மம்மி எலக்ட் பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நான் என்னோட காஸ்டியூம்ல வச்சிருக்கேன், நான் அதோட பேஸ் பண்ணி வந்ததுலாம். ஸோ அந்த காஸ்டியூம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மம்மி தீமில் ஒரு பூயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த ஒரு பண்டிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் எஃபெக்ட்டும் நாக் டவுன் எஃபெக்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மெயின் ரிவார்டாக ஃபீமேல் பண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ரிவார்ட் ஐட்டமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3/4 ஃபேண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரானுங்க. அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் 90 கன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன ஸ்கின்னு மக்களே. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனரு, அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டருக்கான ஸ்கின்னு. அந்த புஷ்பா 2 கொலாப் வந்துச்சு இல்லையா நம்ம கேமுக்குள்ளே, அதுக்கப்புறமா மான்ஸ்டர் ஸ்கின் யாருமே சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கின்னாக கொடுத்தானுங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயரில் நெருப்பில் அரைஞ்சிட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவுமே. நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மம்மினாலே பூனைக்குட்டி வரும் இல்லையா, இதுதான் தெய்வமாக கும்பிடுவாங்க அவங்களாம். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புலாம் வந்து கொடுத்துருக்காதுங்க. அதுவுமே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்போர்டு ஸ்கின் மக்களே. இதில் பெருசாக எஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி தெரியல. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் மாதிரி பண்ணிட்டு பேக் சைடில் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. லைக் அந்த கோல்டன் ஷேடில் கொடுத்துருக்கானுங்க. அது டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி ஓஹோ அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் இந்த பேனர் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட அவத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கானுங்க மக்களே. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்துருக்கலாம், பட் ஏதோ அப்படி இப்படி பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த ரேர் கன் ஸ்கின் கார் 98. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேகசின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால் கொடுத்துருக்கானுங்க. ஒரு காலத்தில் இது ஆட்டோ எய்ம் பண்ணி நம்ம ஷூட் பண்ணாலே அதுவே எனிமி மேலே அடிச்சிடும் போயிட்டு. பட் இப்போது அந்த மாதிரி இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் யாருமே பெருசாக இதுக்கான யூஸ் பண்ணுறதுலே நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹுடி மாதிரி இருக்குது, ஹுடியோட ஸ்கின் இது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கடா அது, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்குங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மம்மி தீமில் கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீயாக கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம், எல்லோரும் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் தீமை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பேக் பேக் ஸ்கின்னு. இது ராக்கெட் மாதிரி தான் இருக்குது, பட் ராக்கெட் கிடையாது. அவங்க கையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கோடாரி மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக ஷார்ட் பண்ணி விட்டு லெஃப்ட் சைடில் ரைஸ்லேயே வச்சுருக்கானுங்க. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பேக் பேக்காக பண்ணியிருக்கானுங்க மக்களே. அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நேடு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இது வெடிக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் எஃபெக்டில் வந்துட்டு ஒன்று வருதுங்க. அது ஏதோ புகை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இங்கே பாருங்கள் க்ளோவால் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இந்த க்ளோவால் ஸ்கின் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாய்க்குட்டி மாதிரி வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே பயங்கரமாக இருக்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. மற்றபடி எஃபெக்டில் அது பெருசாக ஆட் பண்ணல. இதுலேயுமே நெருப்பு எஃபெக்ட் கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும், பட் சிம்பிளாக பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் பண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த பண்டிலை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. எனக்கு இதில் வந்து அந்த ஹெட் மட்டும் பிடிக்கல மக்களே, கொஞ்சம் இதை வந்து வேறு மாதிரி பண்ணிக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே எஃபெக்ட் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அந்த நூல்லாம் சுற்றி வச்சிருப்பானுங்க மம்மி மேலே, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொடுத்து அதை கொஞ்சம் அப்படி வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. எனிவேஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பூயா பாஸில் இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒரே ஒரு குறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமௌண்ட் கொடுக்கல, அதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது தாறு மாதிரி தக்காளி சோறாக இருந்திருக்கும். பட் அது மட்டும் வந்து மிஸ்ஸிங், ஓகேவா? ஓகே, இந்த பூயா பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே.
வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அவே இத்து போன கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. 2 லட்சம் டைமண்ட் கிவ் அவே. ஓகேவா, அது ஏன் இத்து போன கிவ் அவேன்னு சொல்கிறீங்க, அது எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்பில் வந்துட்டு பாருங்கள் மக்களே, நீங்கள் வீட்டில் ஜஸ்ட் இந்த ஃப்ரீ டைமில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவல் ஆப் இது. இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி போனஸ் அமௌண்ட் கொடுப்பானுங்க. அந்த அமௌண்ட்டை வச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க எல்லா கேம்ஸையுமே நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, சப்பி முக்கியமாக ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்டும் கொடுத்துருக்கானுங்க. இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற ஒவ்வொரு கிளிக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். இப்போ இதுலேருந்து நீங்கள் வின் பண்ணுற மணியை ஸ்ட்ரைட்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் இங்கேருந்தே உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் டாப்அப், கூகுள் ப்ளே ரெடீம் கோடா கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுக்கிறேன். வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா, நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கானுங்க மக்களே, கிரியேட் யுவர் நிஞ்சா பேட்டில் கிராஃப்ட்லேண்ட் மேப் கிரியேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் வந்து கிராஃப்ட்லேண்ட் கிரியேட் பண்ணணும் மக்களே, நருட்டோவை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கிராஃப்ட்லேண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராஃப்ட்லேண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் யாரோடது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ, தாறுமாறாக இருக்கோ பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பயோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கானுங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு. ஸோ இந்த மேப்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான கோட் இருக்கும் பார்த்தீங்களா, மேப் கோடு. ஸோ அதை போயிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மில் போய் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா வின்னர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மேப்பை பேஸ் பண்ணி ஒரு ரேங்கிங் மாதிரி கொடுப்பானுங்க. அந்த டாப் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லட்சம் டைமண்ட் ரிவார்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைய உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணுறதுக்கான வவுச்சர்ஸு, அதுக்கப்புறமா அந்த குட்டியாக டைமண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளாக அந்த கிராஃப்ட்லேண்ட் இந்த கிவ் அவே தான், நீங்கள் மேப் கிரியேட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. கிராஃப்ட்லேண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பானுங்க. அதில் போயிட்டு உங்கள் மேப் கோடை வந்து ஃபில் பண்ணி வைங்க. ஓகேவா, அவங்களோட யூஐடிலாம் கேட்டிருப்பானுங்க, அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 வருஷமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான யூசர்ஸ் வந்து இருந்தாங்க, அப்புறம் குறைஞ்சானுங்க, அப்புறம் வந்தானுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வந்து போயிட்டு இருக்கு. பட் எப்போ நருட்டோ ஈவெண்ட் வந்துச்சோ அந்த டைம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்பேக் கொடுத்தாங்க. புது பிளேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்க. சாப்டர் 1ல் மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரெவன்யூ பார்த்தானுங்க ஃப்ரீ ஃபயர். ஓகேவா, இப்போ சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இது ரெவன்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக டபுள் பிளான் ட்ரை பண்ணியிருப்பானுங்க, கண்டிப்பாக அது ஒர்க்கும் ஆயிருக்கும். வில்சி அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4000 crores கிராஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ சாப்டர் 2மே வந்துட்டு, அதாவது சாப்டர் 1 2 ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நருட்டோ ஈவெண்ட் எப்படி நம்ம கேமுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா சர்வே மூலயமா எடுத்தானுங்க. சர்வேல அதிகமான ஓட்டிங் வந்து கிடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நருட்டோ அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தானுங்க. ஸோ 2 சாப்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக சாப்டர் 3க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து ட்ரை பண்ணுவானுங்க. ஸ்டார்டிங்கில் 2 சாப்டராக விட போகிறோன்றது தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சாப்டர் 3 பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுக்கல. இது வந்து ஃப்ரீ ஃபயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எங்கேஜாக வச்சிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் நம்ம கேமுக்குள்ளே வரதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நருட்டோ சாப்டர் 1 பேஸ் பண்ணி ஒரு குட்டி ட்ரைலர் மாதிரி விட்டுருந்தானுங்க. அந்த ட்ரைலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மடாரா பண்டில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ட்ரைலர்லேயே விட்டுருந்தானுங்க. அந்த ட்ரைலர் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் இந்த பண்டில் நம்ம கேமுக்குள்ளே வந்துருச்சு. கரெக்டாக, ஸோ அப்படியே இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பண்டில்ஸ். ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வரல நம்ம கேமுக்குள்ளே. எகைன் சொல்கிறேன் பாருங்க, இந்த ட்ரைலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நமக்கு ஜனவரி மாதம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸ்லாம் வந்து அதுலேயே இருந்துச்சு. கரெக்டாக, ஸோ அந்த இருந்த பண்டில்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்டர் 2ல் நம்ம கேமுக்குள்ளே வந்துருக்குது. நிறைய பண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிஸ்ஸிங் மக்களே. ஸோ அதனால் அந்த மிஸ் ஆன பண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டில்ஸை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே சாப்டர் 3 வரலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த நருட்டோ ஷிப்புடன் சீரிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 பண்டில்ஸ் வந்து இருந்திருக்கு போல். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ, ஓகேவா, சாப்டர் 1ஓட மெயின் பண்டிலாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இட்டாச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது மெயின் பண்டிலாக சாப்டர் 2 பேஸ் பண்ணி வந்துருச்சுங்க. ஓகேங்களா, நான் அந்த சீரிஸ் பார்த்தது கிடையாது, அதனால்
அதனால் இதை 2 பண்டிலை தவிர்த்து ஆல்ரெடி நிறைய பண்டில்ஸ் 10 பண்டில் கிட்ட கேமுக்குள்ளே வந்துருச்சு கரெக்டாக. இதை தவிர்த்து வேறு என்னென்ன பண்டில்ஸ் இருக்கும், மெயினான பண்டில்ஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஷிபுடனில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுலேருந்து தான் ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் பண்டிலாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன பண்டில்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ட்ரைலரில் பார்த்துருந்த மாதிரி ஒரு 4 பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருந்துச்சு இல்லையா, அந்த பண்டில்ஸு அதுக்கப்புறமா அந்த மெயின் பண்டில் சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3 இப்போ வரும் அப்போ வரும், மெயினாக சாப்டர் 3 வருமா அப்படின்றத பற்றியே இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இல்லைங்க. ஸோ இந்த சாப்டர் 2 வந்து நமக்கு இந்த மந்தில் முடியும் இல்லையா, இது முடிஞ்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஜனவரியில் வந்துச்சு, நெக்ஸ்ட் சாப்டர் வரதுக்கு 6 மந்த் ஆயிடுச்சு இல்லையா, அடுத்த 6 மந்த்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்கேஸ் வந்துச்சுன்னா சாப்டர் 3 வந்து வரும். இந்த 2 சாப்டருமே வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3க்கு வந்து ட்ரை பண்ணுவானுங்க அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? சாப்டர் 3ல எந்த பண்டில் மெயின் பண்டிலாக வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? பட் ஃப்ரீ ஃபயரை வந்து அவங்க கேமை வந்து பழைய மாதிரி மாற்றணும். நருட்டோ ஈவெண்ட் போகிறப்போ கேம் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது, முக்கியமாக நிறைய ரெவன்யூ வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாப்டர் 2 முடிஞ்சு ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதை பற்றி எனக்கு ஏதாவது நியூஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தி அதுக்கப்புறமா அப்துல் 2 பேரும் ஒரே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, பன்னி பண்டில் டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எப்போ வருன்ற டேட்டு கன்ஃபார்ம் ஆகல. எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதம் எதுவுமே வராதுங்க. நருட்டோ ஈவெண்ட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இன்கேஸ் டேட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி நம்பர் 7695 அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ ஒரு பொருள் கூட இருந்தால் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இல்லை அதை நம்மளே ரேர் ஆக்கி கரனாவுக்கு சம்பாதிக்க ஐடியா கொடுக்குறோம். நான் ப்ளே பண்ண டைமில் ஜாஸ் பேண்ட்லாம் சும்மா ஸ்டோரில் கிடைக்கும், யாரும் அந்த அளவுக்கு அடுத்து ப்ளே பண்ணுறது இல்லை. இடையில ஃபேமஸ் ஆக்கி ஸ்டோரில் இருந்து 200 டைமண்ட் எடுத்தான், அப்புறமா 1000 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணால் வாய்ப்பு நம்மளும் வாங்குவோம்னு நம்மளே ஹைப் பண்ணி கொடுக்காம இருந்தால் எல்லாம் ஈஸியாக இருக்கும். இது யூஸ்வலாக நடக்கிறது தான் ஃப்ரீ ஃபயரில். ஏதாச்சும் ஒரு பண்டில் திடீர்னு வந்துட்டு டெண்டாக்கி விட்டுருவானுங்க. லோல் எமௌண்ட்டாக இருக்கட்டும் ஜாஸ்பராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா அந்த லோல் எமௌண்ட்லாம் ஃப்ரீயாக கிளைம் பண்ணாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட்லேயோ இல்லை சம்திங் ஏர் ட்ராப்லேயோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 10 ரூபா ஆஃபர்லாம் அப்போ வரும், 9 ரூபா ஆஃபர்னு சொல்லிட்டு வரும், அதில் கிளைம் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேர் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு மாதிரி கோமா ஸ்டைலேருந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்குற கொஸ்டின் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டயலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போச்சு. அந்த என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. போக பார்த்தா இன்னைக்கு நம்ம கோல்டு ரேல கிளைம் பண்ணுற பண்டெல்லாம் இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரேர் ஆகுமா என்னமோ. ஓகேவா? 3 வருஷம் கழிச்சு கேம் இருக்குமானே தெரியல. எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கந்தசாமி அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ சும்மா லைவ் வாங்க, கமெண்ட் படித்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைவ் வரும்னு எனக்கும் ஆசை தான், பட் நம்ம லைவ் வந்தாலே எவனோ ஒருத்தர் ஜெண்டா போடுறான்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் வந்தால் ஒன்று நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது, இல்லைனா கனெக்ஷன் லாஸ்ட் ஆகுது, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நான் மேக்ஸிமம் இந்த வீக் லைவ் வர ட்ரை பண்ணுறேன், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனிவேஸ் மக்களே, ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக வேறு போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ அந்த மாதிரி நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை மெயினாக அவங்க எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு நருட்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நருட்டோ சாப்டர் 3 வருமா வராதான்றதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், have a nice day.